அக்கறையினாலும் எமது பணியாளர்களின் நிலைமைகளை கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் கைத்தொழில்கள் சிறுதொழில்கள் என அபிவிருத்தி திட்டங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு வேலை வளர்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு திகழ்ந்து வருகின்றது என்பதை மன மகிழ்ச்சியுடன் கூறிக்கொண்டு இவ்வாறான சந்தர்ப்பங்களை ஏறக்குறைய 240 பேர் வரை இந்த ஆண்டில் வேலை வழங்கப்பட இருக்கின்றது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை யாழ் மாநகர சபைக்கு எங்களுடைய தலைமையிலே இதனை நிறைவேற்றி தந்திருக்கின்ற மிகவும் அமைதியாக அதனிலே உட்கார்ந்திருக்கின்ற நமது மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும். போருக்கு பின்னரான காலத்தில் தன் உயிரையே மக்களுக்காக வாய்ப்புக் கொண்டிருக்கின்ற யதார்த்த சிந்தனை உள்ள நமது பொருளாதார கைத்தொழில்கள் அதில் இருட்டடிப்பு செய்கின்றீர்கள். எனது அன்பார்ந்த வேண்டுகோள், மக்களுக்கு வெளிச்சியான உண்மையாக நடக்கின்ற விடயங்களை யதார்த்தமான ரீதியிலே நீங்கள் உங்கள் பத்திரிகையிலே பிரசுரம் செய்யுங்கள் என்று அன்பாக வேண்டி எல்லோருடைய வாழ்வும் சிறக்க வேண்டும் என்று அன்பாக வாழ்த்தி உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று சார்பிலும் நிலையாக மனதிலே நிலைநிறுத்தி வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வகையிலே எங்களுடைய பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கும் இந்த நியமனங்களை இந்த ஆளணியினை நிரப்புவதற்கு எங்களுடன் ஒத்துழைத்து செயலாற்றிக் கொண்டிருந்த நமது மதிப்புக்குரிய ஆணையாளர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே மனதார வரவேற்கின்றேன். நன்றி தெரிவிக்கும் விதமாக